பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் இன்னமும் வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கியிருக்காங்க அப்படின்னும், அவங்களுக்கு இன்னும் கால் வந்து கொஞ்சம் கூட சரியாகல அப்படிங்கிற விஷயத்த சமீபத்தில அவங்களோட ஹஸ்பண்ட் சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பிரபல தொகுப்பாளினியான விஜே பிரியங்கா அவர்களுக்கு இடது கால்ல முறிவு ஏற்பட்டிருந்துச்சு. இதனால அவங்களோட கால்ல பயங்கரமான வலி ஏற்பட்டு, அவங்களால நடக்க முடியாத சூழ்நிலையில அவங்க இருந்தாங்க. தொடர்ந்து அதற்காக இந்தியாவுல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில 2 வாரங்களாகியும் அவங்களோட கால்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால, அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள லண்டனுக்கு கூட்டி போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்களாமா. அவங்களால சுத்தமா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இதனால டிராவல்லாம் வேணாம். அவங்க வீட்லயே இருக்கட்டும். ஸ்பெஷலா ஒரு டீம் அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, அவங்கள வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காங்களாமா. நேத்து மார்னிங் பிரியங்கா அவர்கள் லண்டன் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 நாளுக்கு மேல ஆகிருச்சு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வீட்டுக்குள்ளேயே மட்டும் தான் இருக்காங்களாமா. வீட்ட விட்டே வெளிய வரதில்ல. பொதுவாவே பிரியங்காவோட கேரக்டர் ஒரு ஊருக்கு போனாங்க அப்படிங்கன்னா, பல்க்கா அங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஏகப்பட்ட இடங்களுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க. பட் திஸ் டைம் வந்து அவங்களோட கால் வந்து ரொம்ப இதா இருக்கவும், அவங்க ஆன்லைன் கூட வரதில்ல. முழுக்க முழுக்க வீட்ல அமைதியா ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்காங்களாமா. கம்ப்ளீட்டா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அவர பார்த்துக்கிறாங்களாமா. இந்த ஒரு விஷயம் குறித்து நெறைய ரசிகர்கள் அவங்கள வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ வரைக்கும் அவங்க ஆன்லைன் கூட வரல. ஓகேவா? அப்படின்னு. இதுக்கு பார்த்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரியங்கா அவர்களுக்கு இப்போ வரைக்கும் கால் வந்து ரொம்பவே வலி இருக்கு. லிட்டில் பிட் இம்ப்ரூவ்மெண்ட் இதற்கப்புறம் தான் வந்து கண்டிப்பா தெரியும். அதனால தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 வாரம், 2 வாரம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு நல்லாகிட்டாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் நாங்க லண்டன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்காரு. பிரியங்கா குறித்து கேட்ட அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. இதன் மூலியமா பிரியங்கா அவர்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறாங்க அப்படின்னும், கால் சரியானதுக்கு அப்புறம் தான் வெளிய போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிரியங்கா அவர்களோட இந்த ஒரு நிலைமைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய அளவுல வியப்புல பார்த்துட்டு இருக்க ஒரு கூட்டணி அப்படின்னா வெற்றிமாறன், சிம்பு இவங்களோட காம்போ தான் சொல்லணும். கடந்த சில மாதங்களாவே ரூமர்ஸா போய்க்கிட்டு இருந்துச்சு. பட் இப்ப அஃபிஷியலா அவங்க 2 பேரும் படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்து, அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த ஒரு படத்துல கிஷோர், ஆண்ட்ரியா இது மட்டும் இல்லாம நெல்சன் அவர்களுமே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமீபத்துல அந்த பட ஷூட்டிங்ல இருந்து ஒரு போட்டோ கூட லீக் ஆகி இருந்துச்சு. தொடர்ந்து இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ராஜன் வகேரா அப்படின்னு பேர் வைக்க போறாங்களாமா. இதற்கு முன்னாடி வெற்றிமாறன் அவர்கள் எடுத்திருந்த வடசென்னை படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் பேரு தான் ராஜன். ஸோ அவங்களோட வகேரா அப்படிங்கும்போது அந்த சைடு இருக்கக்கூடிய பீப்புள் குறித்து இந்த படம் வரப்போகுதா? இல்ல ஒருவேளை வடசென்னை படத்தோட அடுத்த பார்ட்டா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வடசென்னை படத்துல சிம்பு அவர்களுக்கான ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு அப்படின்னும், அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை மறுபடியும் இது அது மாதிரி வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.